கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், ஒன்றிய அரசை கண்டித்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். வயநாடு மாவட்டத்துல தான் இந்த பந்த் ஆனது நடைபெற்று வருகிறது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வயநாடு பகுதியில் இந்த ஜூலை மாதம் நடைபெற்ற, அதாவது ஏற்பட்ட நிலச்சரிவுல ஒரு பெரிய பாதிப்பு அந்த பகுதியில ஏற்பட்டது. அதாவது சூரல் மலை மற்றும் முண்டக்கை பகுதியில ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா பலரை காணவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவுல எந்த விதமான உதவியும் மத்திய அரசு மூலமாக செய்யவில்லை. அதே போல இதை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்ற ஒரு எதிர்ப்பு கேரளாவில் கடந்த சில நாட்களாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இன்று காலை 6 மணிக்கு இந்த பந்த் போராட்டமானது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து கொண்டிருக்கிறது. தனியார் பேருந்துகள் எதுவுமே இயக்கப்படவில்லை. இந்த பந்துக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா இந்த பல பகுதிகளில் வாகனங்களை தடுத்து நிறுத்தவும், அதே போல பந்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் பொதுமக்களும் களத்துல இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இதனால காலையிலிருந்தே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் வயநாடு மாவட்டத்தில் நிலவி வருகிறது. இந்த போராட்டமானது இன்று மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த வயநாடு பகுதியில சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.